இஸ்ரேல் என்பது அங்கிருந்து வெளியேற வேண்டும், அவ்வளவுதான். இஸ்ரேல் என்கின்ற நாடு தேவையில்லை, அது பாலஸ்தீனருடைய நாடு. ஆனா நெத்தனியாகு சொல்றாரு இனி பாலஸ்தீனம்ன்ற ஒரு நாடே கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாரு. இப்படிதான் ஹிட்லர் ஒரு நாள் சொல்லி விரட்டி விட்டாரு. இந்த போர் நடத்துவதற்கான அடிப்படை காரணம் நேத்தனியாகு மீது குற்ற வழக்கு இருக்கிறது. அவர் பதவி விலக வேண்டிய சமயம், தேர்தல் நடத்த வேண்டிய கட்டம். இப்ப நேத்தனியாகு சிறைக்கு போக வேண்டிய இடத்துல இருக்கிறார். இப்ப போர் நிறுத்தினா ஜெயிலுக்கு போய் ஆகணும். நெத்தனியாகு சொல்றாரு ஹமாஸை முழுவதுமா ஒழிக்காம நான் ஓய மாட்டேன்னு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் 100 வருஷம் ஆகும் அவருக்கு. காசா மீது நடத்தக்கூடிய இந்த ஒரு மனிதர்கள் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து இஸ்ரேல் தரப்புல வந்து ஹமாஸை வந்து நாங்க ஒழிக்கிறதுக்கான வேலைகளை செய்யறோம் அப்படின்றத இன்னைக்கு வரைக்குமே அவங்க நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்குள்ளாக சென்று ஹமாஸ் வந்து தங்களுக்கான அமைப்பை கட்டல, தங்களுக்கான நிலத்தை ஆக்கிரமிக்கல. பாலஸ்தீனர்கள் நிலத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கிறது. இப்போ தங்களது நாட்டை பாதுகாப்பதற்கும் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் உருவான ஒரு அமைப்பு தான் ஹமாஸ் என்கின்ற அமைப்பு. ஹமாஸ் நடந்த தாக்குதலுக்கு முன்னாடி 3 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீங்க என்றால் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய நம்பிக்கையில் மிக முக்கியமான மசூதியான அல் அக்ஸா மசூதியில் வந்து அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். சட்டவிரோதமான கைது பண்ணி வச்சிருக்கிறீங்களே, எங்களுடைய 10,000க்கும் மேற்பட்டவர்களை, பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறீங்கல்ல, அவங்கள வெளியே விடு, நாங்கள் வந்து பணைய கைதிகள்னு சொல்லக்கூடிய இவர்களை வெளியிடுறோம்னு சொல்கிறாங்க. அது நியாயம்தான். அது ஜெனசைடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு அறிவிச்சிட்டிங்கன்னா R2P ஆக்ட் வந்து உள்ளே வந்துடும். இப்போ யார் வேணால் உள்ளே நீங்கள் இராணுவத்தை அனுப்பி அதை நிறுத்தலாம். சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ளார வந்து இருந்துக்கிட்டு அங்கே வந்து இருக்கிற ஆளுங்கள் எல்லாத்தையும் அடிக்கிறது, கொல்றதுன்னு நீங்கள் வேலை செய்ய, உங்களுக்கு அங்கே இடமே கிடையாது. இட்ஸ் நாட் யுவர் பிளேஸ். எங்களுக்கு இது தேவதூதன் சொல்லிட்டாரு, புராணத்தில் சொல்லிச்சுங்கிற கதையெல்லாம் எத்தனை காலத்துக்கு? எல்லாருக்கும் புராணத்தை உருவாக்கிக்கலாம்ல.